எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மது மாது சூது இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம், திரும்பவே முடியாது. அது மட்டும் பழக்கமாகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு. அது கூட இந்த 3 மட்டுமல்ல, இசையும் அப்படிப்பட்டது தான். அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர்றதும் கஷ்டம். இது வந்து கிரியேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, கேட்குறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக இந்த கவிதை, இதுவும் ஒருத்தர் எழுத ஆரம்பிச்சுட்டான், அதை பழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு சாப்பாடு கீப்பாடு எதுவுமே வேண்டியதில்லை. கடைசி வரைக்கும் வந்து அதை எழுதிக்கிட்டு இருந்தாலே அவனுக்கு எல்லாமே நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஊரில் இருக்கும்போது இந்த எழுதுகிற பழக்கம் இருந்தது. அப்போ நானும் வந்து எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த அறிவுமதி வந்திருக்காரு, என் ரூம்லேயே உட்காந்துருப்பார். எனக்கு வர்ற ரசிகம் பண்ணுற லெட்டர்கள் எல்லாம் படித்து காமிச்சிட்டு எனக்கு இதெல்லாம் பதில் எழுதணும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய கவிதைகளை பூரா படித்து காமிப்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கவிஞர் ஜெயபாஸ்கர், அப்புறம் லிங்குசாமி, பிருந்தா சாரதி, இவங்க எல்லாத்தையும் எப்போ மீட் பண்ணாலும் எல்லாரும் கவிதையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, கவிதையை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு டாப்பிக்கே இருக்காது. அதே மாதிரி எனக்கு வந்து பாக்யா நடத்துனதில் ரொம்ப பத்திரிகையில் எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரமாக நான் நினைக்கிறது, மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து பாக்யாவில் வந்து ஆலாபனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று எழுதினார். அதுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. ஸோ அவருடைய கவிதையில் வந்து நீராக அப்படின்னு சொல்லி, நீரில் பிறந்த நீ மட்டும் நீராகவே இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் உபயோகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பார். அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து லிங்குசாமி அவர் ஒரு கவிதை பைத்தியம். அதாவது தன் காலுக்கு பொருந்துமா என்று செருப்பின் மீது ஏறி பார்த்துவிட்டு பொருந்தாது என்று இறங்கி கொண்டிருக்கிறது எறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. எறும்பு செருப்புலேருந்து இறங்கிட்டு இருக்கு, ஆனால் அதை வந்து அப்படி ஒரு கவிதை. அதே மாதிரி இந்த பிருந்தா சாரதி, பலூன் ஊதி கொண்டிருக்கும் சிறுமியின் 2 கன்னத்திலும் குட்டி பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொன்று நான் ரொம்ப ரசித்தது, ஜெயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஒரு பெரிய சோசியல் சமூகத்துக்கு தேவையான ஒரு மேட்டரை வந்து அதை அழகாக சொல்லியிருப்பார். அந்த கவிதையில் கடைசி வரிய, நான் போன பிறகு என் நினைவாக உன்னை ஒரு மூலையில் கடைசி வரை உட்கார வைப்பார்கள். அவர் எழுதியிருக்காரு, நான் போன பிறகு, அதாவது புருஷன் ஆம்பளை, நான் போன பிறகு என் நினைவாக உன்னை கடைசி வரை ஒரு மூலையில் உட்கார வைப்பார்கள், ஆனால் நீ போன பிறகு உன் தங்கையோடு என்னை மணவரையில் உட்கார வைப்பார்கள். ஸோ என்ன சாடல், எந்த அளவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி முத்துக்குமார் அவர் வந்து இப்போ நமக்கு இல்லை, அவர் எழுதிட்டு இந்த கவிதைகளில் ரொம்ப பிடித்த, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கவிதை எல்லாத்துக்கும் இது பண்ணியிருப்பாங்க. தூர் வாடுறதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த கிணத்துல ஏதாவது விழுந்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்பா இறங்கி உள்ளே முங்கிய அதை தூர் வாரிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. அப்போ ஏதாவது பித்தளை பாத்திரம் விழுந்தது, வேற ஏதாவது விழுந்தது, இந்த மாதிரி என்னென்னலாம் விழுந்ததோ, கொலுசு அந்த மாதிரி விழுந்தது, இப்படின்னு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வீசிட்டு கடைசியில் ஹீரோ மாதிரி எந்திரிச்சு வெளியே வருவார். அப்போ கடைசியில் அவர் முடிச்சிருந்தார். என்ன முடிச்சிருந்தாருன்னா, இவ்வளோ விஷயத்தை தூர்வாரினார், ஆனால் எங்கள் அம்மா எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கு எதிர்த்தாப்பில் வந்து பேசுனதே கிடையாது, வீட்டுக்குள்ளே செவுத்து மறைவில் இருந்துட்டு தான் எங்கள் அம்மா எப்பவுமே பேசுவாங்க, அதை எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அவருடைய மனசை தூர்வாராமையே விட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கவிதை அப்படிங்கிறது அதை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அந்த கவிதைகளை இப்போ இவங்கெல்லாம் பேச போகிறாங்க, அதை அதில் வாழ்த்துறை சொல்ல போகிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நம்ம தலைமை உரை சொல்றதுனால சில கவிதைகள் சொல்லிட்டேன். நான் பொழுது போகாமல் இருந்தப்போ கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு எதையாவது பில் புக்கு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு கவிதை எழுதுறதுன்னு சொல்லி நான் எழுதிட்டு இருப்பேன். அதில் ஒன்று எழுதிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் பேச சொல்கிறேன். எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார். அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம். எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார். அங்கே தனக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம். மது மாது சூது இத்தியாதி இப்படி எல்லா விஷயங்களையுமே அவர் விட்டு வந்ததாக வந்து சொன்னார். இவ்வளவு விஷயங்களை விட்டு வருவதற்கு பதிலாக இவர் ஒருவர் மட்டும் காசியிலேயே இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்குமே. எனக்கு பொழுதுபோகாத நேரத்தில் இப்படியெல்லாம் நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு பசியும் பட்டினியுமா கிடக்கும்போது சினிமாவில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உள்ளே போனேன். ஸோ இன்றைக்கி அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு தமிழை எவ்வளவு நேசிச்சிருந்தா தமிழ் கவிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து இங்கே வந்து கவிதை விழா வந்து திருவிழா மாதிரி நடத்துவார். ஸோ உண்மையிலேயே அவர் எழுச்சி தமிழர் தான். ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அவங்க தமிழில் அப்படியே குளிப்பாட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வழி விடுறேன். நன்றி, வணக்கம். ஒன்றே ஒன்று, எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிடுங்க. ஒருத்தர் ஒன்று எழுதியிருக்காரு, அதை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் கை தட்டுவீங்க விடாமல். என்னன்னா, தடையை மீறி பாயுமடா விடுதலை சிறுத்தை. இந்த தரையிலே யார் மறுப்பார் சிறுத்தையின் கருத்தை? கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர் தான் இது எழுதுனது. ஸோ உங்கள் தலைவருக்காக வந்தவர் அவ்வளோ நல்லா, அந்த இயக்கத்துக்காக வந்தவர் அவ்வளோ நல்லா எழுதினார். ஸோ இந்த மாதிரி கவிஞர்கள் எல்லாம் இப்போ அடுத்தடுத்து பேச போகிறாங்க. கேட்குறதுக்கு நானும் உங்களை மாதிரியே மகிழ்ச்சியோடு இருக்கேன். சந்தோஷம். வணக்கம். நீங்கள் படைத்திட்ட கதாபாத்திரம் சங்கிலி சமூகத்தின் சில அவலங்களை உடைத்திருக்கிறது.